Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தற்போது அமைச்சரவையில் சி.வி. சண்முகமணி இடம்பெறுமா என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுத்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தோழமை உணர்வுடன் அதிமுகவுடன் பயணிப்போம் என்று தெரிவித்திருக்கிறார். அமைச்சரவையில் சி.வி. சண்முகமணி இடம்பெறாது என்பதை இதன் மூலம் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சூசகமாக தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், என்ன விவரம்? வணக்கம். அயோத்தியுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவரது முதலமைச்சர் ஜோசப் உட்பட அவருடன் அமைச்சர்களும் இணைந்து மாலை மரியாதை செலுத்தினார்கள். அதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா 2 முக்கியமான விவரங்களை பகிர்ந்திருக்கிறார். அதில் முதலாவதாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுத்திருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிகள் ஆகியவை அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும். அதையே தவேக தலைவரும் முதலமைச்சருமான ஜோசப் விஜய் விரும்புவதாக தெரிவித்திருக்கிறார். இரண்டாவது முக்கியமாக பார்க்க வேண்டியது, தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிமுகவில் இருந்து ஒரு அணி, அதாவது சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தரப்பு அணி நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகு அமைச்சரவையில் 5 முதல் 8 அமைச்சரவை இடங்கள் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடும் இருப்பதாகவும் கூறப்பட்டது. ஆனால் தற்போது அதிமுகவுக்கு தவேக அமைச்சரவையில் இடமில்லை என்பதை சூசகத்துடன் தெரிவித்திருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அதிமுகவுடன் நல்ல தோழமை உணர்வோடு பயணிப்போம் என்பதை தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக அதிமுக தவேக அமைச்சரவையில் இடம்பெறப் போவதில்லை என்பது கிட்டத்தட்ட உறுதியாகியிருக்கிறது. அதற்கான பல்வேறு காரணங்களும் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் அதிமுக சார்பில், அதிமுக பொதுச் செயலாளர் சார்பில் அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான கடிதமும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சி.வி. சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்கள் சார்பில் எஸ்.பி. வேலுமணி அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது. 2 பேரும் கடிதம் கொடுத்திருக்கக்கூடிய சூழலில் யார் அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவர் என்பது தொடர்பாக சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகர் தற்போது வரை முடிவு எடுக்கப்படாத நிலையில் ஒரு குழப்பம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு தரப்பு அதிமுகவினுடைய பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் எனவும், மற்றொரு தரப்பு பொதுக்குழு கூட்டுவது தொடர்பாக யாரேனும் கையெழுத்திட்டால் போட வேண்டாம் எனவும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அதிமுக கொறடா உத்தரவுக்கு மாறாகவும் அதிமுகவுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணாகவும் நடந்து கொண்டதாக கூறி அந்த சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளர்களும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த தவேக அரசுக்கு கொடுத்த ஆதரவு செல்லாது எனவும் அவர்களை தகுதி நீக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகளிலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பு இறங்கி இருக்கிறது. இந்த நிலையில் இவ்வளவு புகார்களுக்கு மத்தியில் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பை அமைச்சரவையில் கொண்டு வந்தால் பல்வேறு சட்ட சிக்கல்களை சந்திக்க நேரிடும் என்பதை உணர்ந்து தவேக அரசும் அதனுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜயும் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்களை அமைச்சரவையில் இடம்பெற வைப்பதில்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. என்றால் அடுத்தடுத்து ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகள் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதிமுக அமைச்சரவைக்குள் வந்தால் தாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவை திரும்ப பெறுவதற்கு பரிசீலனை செய்வோம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தேவையற்ற குழப்பங்களையும் சர்ச்சைகளையும் தவிர்க்கக்கூடிய வகையில் அதிமுகவை அமைச்சரவைக்குள் கொண்டு வரக்கூடிய இந்த முடிவை தற்காலிகமாக ஒத்திவைப்பதற்கு தமிழக வெற்றி கழகம் முடிவு செய்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடே இன்றைய தினம் ஆதவ் அர்ஜுனாவுடைய பேட்டியாகவும் அமைந்திருக்கிறது. ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.